அன்பார்ந்தவர்களை, ஆண்டின் பொது காலம் 27ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை முனை வாழ்வு கொடுக்கிறது. இன்று இந்த நம்பிக்கை முனையில்தான் அனைத்தும் அடங்கியிருக்கிறது என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறார். யோவான் 6:47 சொல்லுவது போல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், நீங்கள் என் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் நிலைவாழ்வு பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். திருப்பாடல் 50:15 சொல்லுகிறார், மானிடரே, இக்கட்டுகள் வரும்போதெல்லாம், கஷ்டங்கள் வரும்போதெல்லாம், கண்ணீர் வரும்போதெல்லாம், கவலை வரும்போதெல்லாம், துயரங்கள் வரும்போதெல்லாம் என்னை நீங்கள் கூப்பிடுங்கள், உங்கள் குரலுக்கு நான் செவிமெடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் என்னை மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொல்லுகிறார். அதுபோன்று எபிரேயர் 11:4-11 வாசிக்கலாம். அழகாக சொல்லப்படுகிறார், ஆபேலை நேர்மையாளராக ஆக்கியது நம்பிக்கைத்தான், நோவாவை பெட்டகத்தின் வழியாக காப்பாற்றியதும் நம்பிக்கைதான், ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதில் குழந்தை கொடுத்ததும் நம்பிக்கைதான். அப்ப அந்த நம்பிக்கை தான் வாழ்வு கொடுக்கிறது. நம்பிக்கை முனைதான் நம்ம வழிநடத்துகிறது என்ற மேன்மையை இறைவார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, ஆண்டவரே நம்பிக்கை வாழ்வில் அதிகப்படுத்தும் என்று நாம் அனைவருமே இறைவனிடத்தில் என்று ஒப்புக் கொடுக்கும்படியாக வார்த்தை அழைப்பு விடுக்கிறது. மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டிருந்தார். படுத்த படுக்கையாகிவிட்டார். அப்போது அவருடைய உயிர் நண்பர் அவருக்கு மருந்து கொடுத்தார். அப்போது மற்றொரு உயிர் நண்பன் ஒரு கடிதத்தை கொண்டு வந்தார். அதிலே இவ்வாறு கூறப்பட்டிருந்தது, மருந்தில் விஷம் கலக்கப்பட்டுள்ளது, குடித்தால் இறப்பது உறுதி என்று. இருவரும் அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் மருந்து, மறுபக்கம் கடிதம். இருந்தாலும் அந்த மாவீரர் அலெக்சாண்டர் 100% நம்பியதால், தனது உயிர் நண்பரிடம் கொண்ட நம்பிக்கையால் அவர் அந்த மருந்தை குடித்தார், குணமடைந்தார். இது ஒரு வரலாற்று உண்மை. ஆனால் இன்னைக்கு இந்த ஆழமான நம்பிக்கை தான் இறைவன் நம்மை எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி வாழவும் அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கையை 4 வகைப்படுத்தலாம். நம்பிக்கை உள்ள மக்கள் இறைவனிடம் சென்றனர். நம்பிக்கை உள்ள மக்களிடம் இயேசு சென்றார். இயேசு சொல்லுகிற இடத்தில் நம்பிக்கை இல்லாத காரணத்தால் நன்மைகள் புதுமைகள் செய்ய இயலவில்லை. மக்கள் கேட்கிறார்கள், இயேசு செய்ய மறுத்து விடுகிறார். இந்த 4 வகை மனிதர்களையும் பார்க்கிற பொழுது அழகாக மத்தேயு 9:20-22 வாசித்தோம் என்றால், 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட பெண் பெரும்பாடுபட்டு இதோ அவரது ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் சுகப்படுவேன் என்று நம்பி வந்துகிறார். அவன் ஆடையை தொடுகிறார், சுகம் பெறுகிறார். திடீரென்று இயேசு நிற்கிறார். சுற்றி பார்த்து, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அதற்கு பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இங்கே எல்லோரும் தொடுகிறார்கள், ஏனெனில் உம்மை தொட்டாமல் குணம் கிடைக்குமா என்று பலர் உம்மை தொட்டு கொண்டு வருகிறார்கள். அப்போது இயேசு, யாரோ ஒரு பெண்மணி நம்பிக்கையோடு என்னை தொடுகிறார், அதனால் என்னிடமிருந்து சக்தி வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்ப நம்பிக்கையோடு இறைவனின் எண்ணங்களுக்குள் நாம் தொடப்பட வேண்டும். அதைத்தான் இந்த உண்மை நமக்கு உணர்த்துகிறோம். ஆகவே நாம் அனைவருமே இறைவன் அருள் பிள்ளைகள் என்ற உணர்வோடு நாம் இருக்கிறோமா? சற்று சிந்திப்போம். மத்தேயு 15:21-22 வாசிக்கலாம். கானானிய பெண்ணை பார்க்கிறோம். இயேசு முடியாது என்று சொல்கிறார். இருந்தால் கூட மேசையிலிருந்து விழும் துண்டுகளை நாய்கள் சாப்பிடுமே என்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தியதால் அம்மாமன் நம்பிக்கை பெரிது என்று குணம் கொடுத்ததை பார்க்கிறோம். லூக்கா 7:1 வாசிச்சோம் அப்படின்னா, நூற்றுவ தலைவன் பணியாளரை குணப்படுத்தவில்லை வருகிறார். யாரெல்லாம் நம்பி வந்தார்கள் அவர்களெல்லாம் நன்மை அடைந்தார்கள். அதுதான் என்கிட்ட அதிகாரம் இருக்கு, ஆனால் நான் நம்பி வந்திருக்கேன்னு சொல்லி அந்த நூற்றுவ தலைவன் வருகிற பொழுது அவன் பணியாளன் குணப்படுகிறார். அப்ப சிலரால் தன்னிடம் வர முடியாது என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். அவர்களை தேடி சென்று குணம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். சிலர் வர முடியாது, ஒரு சிலர் வரக்கூடாது. 2 நிகழ்வுகளையும் பார்ப்போம். ஒரு நிகழ்வு லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே 12-15 வாசிக்கலாம். தொழுநோயாளர் ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டு வேண்டும். அவன் ஒதுக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், யாரிடமும் பேசக்கூடாது, வரக்கூடாது. அது தான் சமுதாயத்தின் இருந்த பாரம்பரியம். இயேசு அவனை தேடி சென்று குணம் கொடுக்கிறார். அவன் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தது. முதல் வாசகத்தில் கூறுவது போல, இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? எத்தனை காலம் காத்திருப்பேன்? சமுதாயம் என்னை நிறுத்தி விட்டது. அருகில் வந்த இயேசுவை தொட முடியவில்லை என ஏங்குகிறான். ஒரு யூதர், தொழுநோயாளர், தொடக்கூடாது, போகக்கூடாது. ஆனால் இயேசு அருகில் செல்லுகிறார். தொழுநோயாளரை பார்த்து, உன்னை அன்பு செய்கிறேன்,
உலகமே வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன் என்று கூறி குணம் கொடுத்தார். அப்போது தொழுநோயாளர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவரே, உமது விருப்பத்தால் என் தொழுநோயை நீக்கும். இந்த வார்த்தைகளை ஏன் சொன்னார் என்றால், சமுதாயம் வெறுத்து ஒதுக்கிவிட்டது, ஆனால் எங்கும் செல்லக்கூடாது. அதனால் தான் சொல்லுகிறேன், ஆண்டவரே, தொழுநோயை நீங்க உம்மால் கூடும் என்று கூறுகின்றார். இயேசு உணர்கிறார், குணம் கொடுக்கிறார். அப்ப நம்பிக்கை ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்க பொழுது மார்க் 10:46-52 வாசிக்கலாம். குருடன் 10 தாவீது மகனே எனக்கு இறங்கும். நம்பிக்கையோடு கத்துகிறான், மீட்பு பெறுகிறான். அப்ப நம்பிக்கையோடு கேட்கிற அனைவரும் மீட்பு பெறுவது உறுதி. இன்னொரு நிகழ்வும் பார்க்கலாம். இயேசு குணம் கொடுக்க யோசித்தார், ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. மார்க் 13:57-58 வாசிக்கலாம். இயேசு தொந்தூருக்கு சென்றார். அப்போது பலரும் நலம் பெறுவதற்காக ஓடி வந்தனர். ஆனால் பலர் வெறுத்தார்கள். இவர் யார்? தச்சரின் மகன் தானே அல்லவா, நம்மோடு இருந்தவன் அல்லவா என்று கூறி மறுத்து பேசினார்கள். இயேசு கிறிஸ்து சொந்த ஊரில் நம்பிக்கை இல்லை என்று கூறி வெளியே வந்து விட்டார். அப்ப நம்பிக்கை இல்லாத இடத்துல கடவுள் இல்லை. நம்பிக்கை இருந்தா அங்கு அவர் நிலைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையின் முனையோடு தான் நமது வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது. அந்த நம்பிக்கை முனையில நாம் இருக்கிறோமா? சற்று வேறு கண்ணோட்டத்தில் சிந்திக்கலாம். இயேசு கல்வாரில் கல்வர் நினைவில் 3 ஆணிகள் நடுவில் தொங்கிக் கொண்டிருந்தார். அப்போது வீரர்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறக்கி வா, நான் உம்மை நம்புவோன், நீ உண்மையான இயேசு கிறிஸ்து என்று இறங்கி வா என்று அவரை கேலியும் கிண்டலும் செய்தார். ஏறது என்ன சொன்னார்? இயேசுவை பிடித்து நீ புதுமை செய், நாங்கள் விட்டு விடுகிறோம் என்றார். இயேசு புதுமை செய்தாரா? கேட்பவரெல்லாம் கொடுப்பேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். பின்பு ஏன் செய்யவில்லை? அப்படியல்ல. கேட்பதென்றால் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பி அவரை ஆண்டவர் என்று விசுவாசத்தோடு கேட்பவருக்கு கொடுப்பதை தவிர வினோத பிரியத்தால் கேட்பவருக்கு அவர் கொடுப்பதே இல்லையா என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அப்ப நாம் அனைவருமே ஒரு முழுமுதல் நம்பிக்கையோடு தான் அவரை கேட்க வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். அப்ப நமது வாழ்க்கையின் யதார்த்தங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 4 காரியங்களை பார்த்தோம் என்றால், முதல் நிகழ்வு தேடி வந்தார்கள், 2வது நிகழ்வு இயேசு தேடி போனார், 3வது நிகழ்வு இயேசு சென்றார், அங்கு நம்பிக்கை இல்லாமல் திரும்பி வந்துட்டு, 4வது நிகழ்வு இயேசு புதுமை செய்ய என்று கட்டாயப்படுத்தினார். ஆனால் இயேசு செய்யவில்லை. இந்த 4 நிகழ்வுகளில் நாம் எவ்வகையாக இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். முதல் வகையில் அபகுக்கு அருமையாக சொல்லுகிறார், உள்ளத்தின் கவலையெல்லாம் எடுத்து செல்கிறார். ஆண்டவரே, எத்தனை நாட்கள் நான் காத்திருப்பேன், நீ கேட்காமல் இருக்கிறாயா என்று நொந்து கொள்வதை பார்க்கிறோம். அவரை போன்று நொந்து கொள்ளுகிற, கவலைப்படுகிற, கண்ணீர் வடிக்கிற நமது உள்ளத்தை பார்க்க முடிகிறது. இந்த கும்பலில் எத்தனையோ பேர் ஆண்டவரே என்று ஓடி வந்துள்ளார்கள். அப்ப இறைவனை நம்பி நாம் வந்திருக்கிறது போல நமக்குள் ஆண்டவரின் நம்பிக்கை ஆளப்பட உயர்த்தப்படுகிறோம். அந்த நம்பிக்கையின் முனையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுக்க முற்படுவோம். வாழ்வு பயணத்தில் கடைசி நிறுத்தம் இறைவனின் காலடி. அந்த பயணத்தில் இறைவனை நம்பிக்கையோடு நினைக்கிறோமா? திருத்துதர்கள் இயேசுவிடம் எங்களுக்கும் நம்பிக்கை மிகுதியாக்கும் என்றார்கள். காரணம், அற்புதங்களை செய்ய, கடவுள் பணி செய்ய வலிமை பெற. நம்பிக்கை இருந்தால் தைரியம் இருக்கும், நம்பிக்கை இருந்தால் கடவுளின் வல்லமை இருக்கும், நம்பிக்கை இருந்தால் அன்பு கிடைக்கும், நம்பிக்கை இருந்தால் பணியாளர்கள் மதிக்கப்படுவார்கள், நம்பிக்கை இருந்தால் நன்றியுள்ள மனிதர்களாக வாழ முடியும், நம்பிக்கை இருந்தால் கடமைகளை சரிவர செய்ய முடியும், நம்பிக்கை இருந்தால் அற்புதங்களையும் காண முடியும். ஆக நம்பிக்கை அதிகப்படுத்த ஜெபம், இறைவார்த்தை வாசிப்பு, தியானிப்பு, வாழ்வாக்குதல் பெறுவோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வதரும் இறைவார்த்தை உம்மிடம்தானே உள்ளன என்று அவரது வார்த்தையை நம்பி அவரிடத்திலே முழுமையாக தஞ்சம் புகுவோம். இறைவனின் ஆசி நம்மை எப்படி நடத்துகிறது? ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நாங்கள் உண்மையை நம்ப இருக்கிறோம் என்ற உள்ளுணர்வோடு நம்பிக்கையில் ஆளப்பட, ஒவ்வொரு செயல்களை நம்பிக்கை நிமித்தமாக செய்ய எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.